டைவர்சிஃபிகேஷன் பற்றி இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இப்போ டைவர்சிஃபிகேஷன் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரே டைப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ல நம்மளோட மணி எல்லாத்தையுமே கொண்டு போய் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணாமல் வேரியஸ் இன்வெஸ்ட்மெண்ட் அசட் கிளாஸஸ், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ரியல் எஸ்டேட் இருக்குது, கோல்டு இருக்குது, ஸ்டாக்ஸ் இருக்குது, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய ஈவன் வந்து கிரிப்டோஸ் கூட இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து இருக்கக்கூடிய அசட் கிளாஸஸில் நம்மளோட ஏஜ் பொறுத்து ப்ளஸ் நம்மளோட ரிஸ்க் அப்படைட் பொறுத்து நம்மளோட கோல்ஸ் பொறுத்து நம்ம எப்படி வந்து டைவர்சிஃபை பண்ணலாம் அப்படின்ற விஷயத்த வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். டைவர்சிஃபிகேஷன் ஏன் பண்ணணும் அப்படின்னா, இப்போ வந்து நம்ம ஒரே டைப் ஆஃப் ஒரு அசட் கிளாஸில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா, அந்த செக்டார் அப்படி இல்லைன்னா அந்த அசட் கிளாஸில் நமக்கு வந்து ஒரு இப்போ ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வருது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நம்ம ஒரு ரியல் எஸ்டேட்டை ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஏர்ன் பண்ணுற மணி எல்லா மணியுமே கொண்டு போய் நம்ம ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா, இப்போ வந்து நம்ம ஒரு எமர்ஜென்சியாக வந்து ஒரு கேஷ் அவுட் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து ஒரு ஆப்ஷன் இல்லாமல் இருக்கலாம். ஸோ இது வந்து ஒரு பிரச்சனை இருக்குது. ரெண்டாவது வந்து இப்போ ரியல் எஸ்டேட்டில் இப்போ நீங்கள் ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் ஒரு லேண்ட் வாங்கியிருக்கீங்க, இல்லை ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா, அதை வந்து இப்போ உடனே ஒரு தேவை வரும்போது அதை செல் பண்ணணும் அப்படின்றது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அந்த மாதிரி ரியல் எஸ்டேட் அந்த செக்டார் வந்து அப்சைட் ஆகும்போது டவுன் சைட் ஆகும்போது அதோட ப்ரைஸஸ் இருக்கும். அந்த மாதிரி நிறைய ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருக்குது. வேறஸ் வந்து இப்போ நம்ம வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா, அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் நம்மளோட ஏஜ் பொறுத்து வந்து நம்ம எல்லாத்துலேயுமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் அமௌண்ட் வந்து அலோகேட் பண்ணி வைக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நம்ம ஒரு 20 to 30 ஏஜ்குள்ளே இருக்கோம் அப்படின்னா, நம்ம வந்து ஈக்விட்டி இப்போ மார்க்கெட், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டு, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், இந்த மாதிரி விஷயத்துலையும் நம்ம வந்து கொஞ்சம் அதிகமாக நமக்கு வந்து ஏர்னிங்ஸ் கிடைக்கும். ப்ளஸ் வந்து அதை நம்ம லிக்விடேட் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியான விஷயமா இருக்கும். ஸோ அதனால வந்து இந்த மாதிரி என்னென்ன அசட் கிளாஸ்லாம் இருக்குது, அதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, நம்மளோட ஏஜ் குரூப் பொறுத்து ப்ளஸ் வந்து நம்மளோட ஃபினான்ஷியல் கோல் பொறுத்து, இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஏஜ் குரூப்புக்கும் கண்டிப்பாக வந்து ஒவ்வொரு ஃபினான்ஷியல் கோல்ஸ் இருக்கும். இப்போ ஒரு 20 to 25 ஏஜ் குரூப்ல இருக்கோம் அப்படின்னா, நமக்கு வந்து ரொம்ப லாங் டேர்ம்ல நம்மளால மணி வந்து ரொம்ப நாள் நம்மளால இன்வெஸ்ட் பண்ண முடியும். அது வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்டா இருக்கு. ப்ளஸ் வந்து பெரிய அளவில் வந்து ஒரு ஃபினான்ஷியல் கோல் அப்படின்றது வந்து இப்போ உடனே நமக்கு இருக்காது. ஏன்னா பேரண்ட்ஸ் வந்து மேக்ஸிமம் படிக்க வச்சிருப்பாங்க. ஸோ நம்ம வந்து இப்போ ஒரு ஜாபோ இல்லை ஒரு பிஸ்னஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இப்போ நம்ம அடுத்து ஒரு மேரேஜ் பிளான் பண்ணுறதுக்கு, ஸோ அதுக்கப்புறம் ஒரு 10 இயர்ஸ் கழிச்சு நம்ம வந்து ஒரு வீடு வாங்குறதுக்கோ, ஸோ அந்த மாதிரி வந்து இப்போ ஒரு ஃபேமிலி கமிட்மெண்ட்குள்ளே வரோம் அப்படின்னா, அதுக்கப்புறம் வந்து நம்ம ரிட்டையர்மெண்ட், அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு ஃபினான்ஷியல் கோல்ஸ் நமக்கு வந்து இருக்கும். ஸோ வந்து ஒரு 20 to 30 ஏஜ் குரூப்பில் இருக்கிறவங்க வந்து நம்ம வந்து ஈக்விட்டி மார்க்கெட்டை வந்து ஒரு 60 to 70% வந்து அதில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டாக் மார்க்கெட்டில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது, மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது, ஸோ அந்த மாதிரி இதில் பண்ணலாம். ரிமைனிங் வந்து நம்மளோட கோல்ஸ் பொறுத்து, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ இஎல்எஸ்எஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்குது, டேக்ஸ் பெனிஃபிட்டுக்கு நம்ம அதில் பண்ணலாம். பிபிஎஃப் இருக்குது. பிபிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட், 15 இயர்ஸ் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். ப்ளஸ் வந்து அதில் ஒரு டேக்ஸ் ஃப்ரீ பெனிஃபிட்ஸ் வந்து நம்ம